புதுசாக ரிலீஸ் ஆன சீரிஸோட எபிசோடு 15-16 பிரேக் டவுனாக பார்த்துலாம். நீங்கள் யாராச்சும் 10 எபிசோட பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க செஸ்மேன் சேனலை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். போன எபிசோடு எண்டிங்கில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணும்போது மீனு கொஞ்சமாக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா. இந்த மீனு தெளிவாக இல்லைனா கண்ட்ரோலை சுத்தமாக எழுந்துருவா. சும்மா இல்லாமல் நம்ம ஜின்னிக்கிட்ட போயிட்டு ஒரு முத்தம் கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோமே இத்தனை நாள் ஒன் சைடாக லவ் பண்ணதுனால நானும் என்னோட கண்ட்ரோலில் இருந்துட்டேன்னு பதிலுக்கு கிஸ் பண்ணுறாரு. இப்படியே இருக்கும்போது பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மீனு சாப்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சு, இங்கே வான்னு கூப்பிட ரெண்டு பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ மீனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பதட்டமாக இருக்குது. அவளோட மொத்த முகமும் கம்ப்ளீட்டாகவே மாறிடுதுங்க. சன்லாய் மீனுவை பார்த்ததுக்கப்புறம் ஜின்னிக்கிட்ட, டே ஜின்னு நீ சும்மாவே இருக்க மாட்டியா, இங்கே பாரு நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, எதுக்கு மீனு ஊத்துட்டுன, இப்போ பாரு செலிப்ரேட் பண்ண வந்த இடத்துல மீனு இப்போ அழுதுகிட்டு இருக்கா. அங்கே நடந்தது ஒன்று, இவங்க நினச்சது ஒன்றா இருக்குது. இவங்க எல்லாரும் பேசும்போது நம்ம ஜின்னு மீனுடைய கைகளை பிடிக்கிறாரு. இந்த பக்கம் மீனுவுக்கு இன்னுமே கொஞ்சம் அதிக நர்வஸாக ஃபீல் பண்ணுறான். அப்படியே சீனை கட் பண்ணா ஜின்னு மீனுவை சின்ன வயசில் போகிற மாதிரி நம்ம மீனுவை படிக்கட்டில் தூக்கிட்டே போகிறாருங்க. ட்ராப் பண்ணிட்டு போகும்போது என்னை தனியாக விட்டு போறியான்னு கேட்க ஜென்டலாக தூக்கிட்டு போய் நம்ம மீனுவை தூங்க வைக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம மீனுவுக்கு போதை கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. போன நைட் இவங்க பண்ண விஷயத்தை யோசிச்சு பார்த்து பயத்தில் கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு அவங்களுடைய ஸ்டெப் மதர் கேட்க, ஒன்றும் இல்லை ஆண்டி சும்மா தான் கத்துனேன்னு சமாளிக்கிறாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீ இப்போ போதையில் இருக்க, தெளிவானதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அவங்களுடைய ஃபோனை எடுத்துகிட்டு என்ன தாண்டா பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போது தூங்கி எழுந்திரிச்சிட்டேன்னு ஒரு மெசேஜ் போட, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீ கேரேஜுக்கு வந்து வெயிட் பண்ணுன்னு ரிப்ளை பண்ணுறாரு. இவளுக்கு மனசுக்குள்ளே பயங்கரமான சந்தோஷம். ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ஜின்னுக்காக இப்போது கேரேஜில் போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஜின்னு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காரு. இவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு உங்களே யோசிக்க வைப்பாங்க. நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க மீனும் பதிலுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். இங்கே பாரு, இப்போ கூட உனக்கு கெட்டு போகல, நேற்று நான் இந்த விஷயத்தை நினச்சி உனக்கு ஏதாச்சும் வருத்தம் இருந்துச்சுன்னா இப்போ என்கிட்ட சொல்லிவிடு, ஏன்னா நேற்று நீ போதையில் இருந்த அப்படின்னு சொல்ல, எது வருத்தமா, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இவரும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அழகான லாக்கெட் செயினையுமே எடுத்து கொடுக்குறாரு. இந்த செயின் உனக்கு முக்கியமானதா அப்படின்னு கேட்க, என்னுடைய அம்மா எனக்காக விட்டு போன ஒரே பொருள் இதுதான், நீ என்ன சொல்கிற, அப்போ இது உனக்கு ரொம்ப முக்கியமானது, நீ இதை எனக்காக கொடுக்குறியா? பதிலுக்கு ஹீரோ, இங்கே பாரு நான் யாரையுமே பொருட்படுத்த மாட்டேன், யாரை பற்றியும் நான் இது வரைக்கும் சீரியஸாகவும் இருந்ததில்லை. என்னோடய லைஃப்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. ஒருவேளை நான் ஒருத்தரை பற்றி சீரியஸாக இருந்தேன்னா அவங்களுடைய மனசை நான் மாற்ற விட மாட்டேன்னு சொல்கிறாரு. மீனுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோடய மனசு எப்போவுமே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனு, நான் இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கலாமா அப்படின்னு கேட்க, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறா, இங்கே தங்குறது சரியாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்ன பண்ணுறது, உன் கூட தங்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் கொஞ்சம் ரிபலஸான பொண்ணுன்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட அப்பா வீட்டில் இந்த ரவுட்டருமே உடஞ்சி போச்சு, என்னை என்ன பண்ண அந்த வீட்டில் என்னால் நெட்டு கூட யூஸ் பண்ண முடியல, ஆனால் உன்னோட வீட்டில் ஒய்ஃபைலாம் இருக்குது, ஸோ ப்ளீஸ் நான் இங்கே தங்குறேன். அப்போது நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் பண்ண போக, இங்கே பாரு நீ என்ன காரணம் சொல்ல போகிற, நான் உன் கூட அடிக்கடி தங்குறேன்னு நினச்சா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க, பேசாமல் நான் ஒய்ஃபைக்காக தான் இங்கே தங்குறேன்னு நீ சொல்லிப்பாரு, இந்த காரணத்தை அவங்க நம்புவாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோனை ஒரு டவுட்டோடு கேட்குறான். இவருமே சிரிச்சுக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ காஃபியை கொண்டு வந்து கொடுக்க இவ கொஞ்சம் யோசிக்கிறா, ஏன்னா காஃபியோட டேஸ்ட்டு பயங்கர கசப்பாக இருக்கும் இல்லையா, சும்மா குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல காஃபியோட டேஸ்ட்டு பயங்கர இனிப்பாக இருக்குதுங்க, இங்கே பாரு நீ எந்த கசப்பான விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி உன்னுடைய காஃபியை கூட டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு குடிச்சு பார்க்குறாங்க. இவருடைய காஃபி பயங்கர கசப்பாக தாங்க இருக்குது. இந்த காஃபி யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ஸ்டைலை நமக்கு அழகாகவே புரிய வைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தன்னுடைய அப்பா வீட்டில் தங்கியிருக்கா. எனக்கு இப்போலாம் என்னாச்சு, நான் முன்னாடிலாம் ஜின்னை பற்றி இந்த அளவுக்கு அதிகமாக யோசிக்க மாட்டேன், ஏதோ நான் அவனை பார்த்து வருஷ கணக்கில் ஆன மாதிரி நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நம்ம ஜின்னுக்கு ஃபோன் எடுத்து அவனுடைய பேரை பல முறை சொல்லி மெசேஜுமே பண்ணுறான். ராத்திரி நேரம் பயங்கரமான லேட்டு, ஜின்னு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாருங்க. மீனும் ஜின்னுக்கு ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போது நம்ம மீனுடைய அப்பா, என்னடா லேட் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் வந்திருக்கேன், அதுவும் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்டிங்களா, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்ல, சரி ஓகே, ஆனால் என்னோடய ஃபோனில் எப்போ சார்ஜ் இல்லை, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாரு. மீனும் ஜின்னும் இப்போது வேறு ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அப்போது மீனும் பார்த்தீங்கன்னா தவறுதலாக ஒரு பழத்தை கீழே போடுறான். அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஜின்னு கீழே குனியும் போது டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி முடிக்கிறாரு. அங்கேருந்து கிளம்பி போகும்போது பால்கனிக்கு வா அப்படின்னு ஒரு மெசேஜுமே போட இவளுமே பால்கனி போயிட்டு நம்ம ஜின்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஜின்னு தன்னுடைய காரை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளேருந்து ஏகப்பட்ட பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பறக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். சின்ன வயசில் நம்ம மீமோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இதை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்காகவே இந்த பலூன்ஸுமே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இப்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கையில் வச்சுருக்க கெச்சப்பை நம்ம மீனும் பார்த்தீங்கன்னா தவறுதெல்லாம் நம்ம ஹீரோ மேலே கொட்டிடுறான். சரி நான் ஷர்ட்டை மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ளே போக இவளுமே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஏழை இப்படிலாம் பண்ணுறீங்க, ரெண்டு பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண
திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா வெளியில் போன நம்ம மீமோடைய ஃபேமிலி திரும்ப வந்துடுறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. உள்ளே வந்து பார்த்தா கிச்சனில் காய்கறிகள்லாம் அப்படி இருக்குது. யாரா அப்படி பண்ணுது, யார் கிச்சனுக்குள்ளே வந்தது, என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் இவங்கெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோடைய தங்கச்சி சின் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐபேட் வேணும்னு கேட்க அது மீனுடைய ரூமில் தான் இருக்குன்னு சொல்ல டக்குன்னு மீனு ரூமில் இருக்க லைட்டை ஆஃப் பண்ணுறா. ஒரு நிமிஷம் அந்த ரூமில் லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. அவள் தூங்கிட்டு இருக்கா. நீ அப்புறமா போ அப்படின்னு சொல்ல மீனு ஜின்னிக்கிட்ட நீங்கள் எப்படியாவது ஒழிஞ்சுக்க, நான் போயிட்டு வெளியில் சமாளிக்கிறேன்னு சொல்கிறான். இங்கே பாரு, இது என்னோட வீடு தான், நம்ம எதுக்காக ஒழிஞ்சுக்கணும், டேய் உனக்கு கொஞ்சம் கூட ஒரு பதட்டமே இல்லைடான்னு கேட்க நம்ம ஜின்னு ரொம்பவே கேஷுவலாக தான் இருக்காரு. ஸோ லைட்டை மறுபடியும் ஆன் பண்ணதுக்கப்புறம் தங்கச்சி உள்ளே வர முயற்சி பண்ணுறான். அப்போது நம்ம மீமோடைய ரூம்லேருந்து ஜின்னு வெளியே வராரு. அண்ணா நீ இவங்க ரூமில் என்ன பண்ணுற அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அம்மா அப்பா 2 பேருமே நம்ம ஜின்னை பார்த்து ஆச்சரியப்படாமல் கேஷுவலாக தான் இருக்காங்க. லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரூம்குள்ளே என்னடா பண்ணீங்கன்னு கேட்க அந்த லைட்டு சுவிட்சில் ஏதோ பிரச்சனை, அதான் போயிட்டு செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீட்டில் சுவிட்ச் ஒன்று தான் உருப்படியாக இருந்துச்சு, இப்போ அதுவும் போயிடுச்சா, எல்லாமே உடையட்டும், ஆனால் நான் எல்லாத்தையும் சரி பண்ண தான் போகிறேன் அப்படின்னு அவங்க ஸ்டெப் மதர் சொல்கிறாங்க. உன்னோட அப்பா ஒரு மீன் பிடிச்சாரு, வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஒன்றா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, என்னோடய லைஃப்லேயே நான் சாப்பிட்ட பெஸ்ட்டு மீன் இது தான் அப்படின்னு சொல்ல உனக்கே 20 வயசு தான் ஆகுது, நீ என்ன லைஃப்பில் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கலாய்க்கிறாரு. இவருடைய குட்டி தங்கச்சி ஜின்னு நம்ம மீமோவை பார்த்து உங்களுக்கு ஜின்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படி தானே அப்படின்னு கேட்க மொத்த ஃபேமிலியும் கொஞ்சம் ஆச்சரியத்தில் நம்ம மீனுடைய பதில் எதிர்பார்க்குறாங்க. இவனும் சமாளிக்க முயற்சி பண்ணுறான். சரி நீ எதுக்காக அப்படி கேட்டேன்னு கேட்க ஒரு முறை நீங்கள் அண்ணனை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தீங்க, அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவரை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்கிறான். சாப்பிடும்போது நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனோட ஸ்லிப்பரை தள்ளி விட்றாருங்க. அவரே அந்த ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நம்ம மீனுக்கு போட்டு விட்றாரு. இந்த மாதிரி ஃபேமிலியாக சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது. முன்னாடிலாம் ஜின்னு ரொம்ப ரேராக தான் வீட்டுக்கு வருவான். மீனும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போலாம் ஜின்னு அடிக்கடி வீட்டுக்கு வரான் இல்லையா அப்படின்னு கேட்க ஆமாம், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்தே அவங்க 2 பேரும் அப்படி தான் அப்படின்னு மீனோட அப்பா பதில் சொல்கிறாரு. நம்ம பேசாமல் ஏன் நாளைக்கு பீச்சுக்கு போகக்கூடாது, ஜின் நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியாப்பா அப்படின்னு ஸ்டெப் மதர் கேட்க இவருமே ஓகே சொல்கிறாரு. அடுத்த நாள் ஒரு போட்டில் எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் ஃபிஷிங் பண்ணலான்னு சொல்லி மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாவம் நம்ம மீனுக்கு எந்த மீனுமே மாட்ட மாட்டேதுங்க. சரி உள்ளே ஒரு ஹோம் தேட்டர் இருக்குது, எல்லாம் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட இல்லை நான் ஒரு ரூமுக்கு போகணுன்னு நம்ம ஹீரோன்னு ஒரு காரணம் சொல்கிறேன். ஹீரோவுமே ஒரு காரணத்தை சொல்லி வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது திடீர்னு ஸ்டெப் மதர் இங்கே வந்து சேர நம்ம சின்ன தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றாருங்க. மீனும் அது நீயா, திடீர்னு என்ன சத்தம் கிட்டுச்சு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை, அது ஏதோ ஒரு பெரிய மீன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இவருடைய தங்கச்சி நம்ம மீனுக்கிட்ட 2 ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு போகிறான். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் போதும்னு சொல்ல இல்லை உங்களுக்கு 2 ஐஸ்கிரீம் தேவைப்படுன்னு கொடுத்துட்டு அவளுமே இங்கேருந்து கிளம்பி போகிறான். சின்ன போட்டில் ஏறினதுக்கப்புறம் இங்கே பார்த்தியா என்னோட தங்கச்சி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். 2 ஐஸ்கிரீம் கொடுத்ததுக்கு அதுதான் காரணம்னு நம்ம ஹீரோமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மீனுக்கிட்ட அவருடைய பிஸ்னஸனை கேரேஜை விற்க போகிறதா சொல்கிறாருங்க. டீலாம் ரெடி பண்ணிவிட்டேன், இன்னும் மிஞ்சி போனால் ஒரே மாதத்தில் இந்த கேரேஜை விற்றுருவேன்னு சொல்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் மீனும் ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்காக போன முறை பாட்டு பண்ணாங்க இல்லையா, அது ஒரு சக்ஸஸை மாதிரி இருக்கும். அந்த சேரிட்டி ஈவெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த முறை தன்னுடைய தோழியான நானா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறமா தன்னோட ஃப்ரெண்டு நானா கூட சேர்ந்து அந்த மார்க்கெட்டை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. நம்ம ஜின்னு அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அது பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்க ஒரு ஃபாரின் பொண்ணு சொல்கிறல கை போட்டு பேசிகிட்டு இருப்பாரு. இது பார்த்தாதுன்னு போதான் உரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கவர் டே ஜின்னு நீ பார்க்க நல்லா இருக்கிறதுனால உனக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் கிடைக்கும்டா அப்படின்னு சொல்ல இவளுக்கு பயங்கரமான அப்செட்டு. மீனும் நம்மளை தான் பார்க்குறாருன்னு இவர் நோட் பண்ணுறாரு. கையை எடுத்துகிட்டு அவர் கிட்டே போகலான்னு முயற்சி பண்ணேன். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறேன்னு அவ்வளோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ நம்ம மீனும் சின்ன விஷயங்களே ஓவர் திங்க் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் இப்போ ஒரு பொண்ணுமே இருக்கா. மீனும் பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சு போகிறான். அவளால் அந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். ஜின்னு இவளுக்காக கொடுத்த அந்த ஒரு லாக்கெட்டு உன்னோட லைஃப்பில் எந்த கசப்பான விஷயங்களும் நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக அழுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜின்னு பார்த்தீங்கன்னா மீமோவை மீட் பண்ணுறாரு. நீ என் மேலே கோமா இருக்கியான்னு கேட்க என்கிட்ட பேசாதுன்னு இவன் ஒதுங்கி போகிறாங்க. மீமு பக்கத்தில் போக தன்னோட கைகளால் நம்ம ஜின்னை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு நம்ம மீனுவை கம்ஃபர்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே இப்போது ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுடைய ஸ்டெப் மதர் அங்கே இருக்குது ஜாவோ தானே, ஜாவோ அப்படின்னு கூப்பிட 2 பேருமே திரும்பி பார்த்தா ஸ்டெப் மதர் இருக்காங்க. இப்படியே அந்த ஒரு இடத்துல எபிசோட முடிக்கிறாங்க. இது ஒரு லவ் ட்ராமா, ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஒரே ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்டும் நம்ம வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.